ஞானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யான்னம் ந விதுசுராசுரஹணாः தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः. ஓம் ஹரி ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 6வது அத்தியாயமான தியான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். தியான யோகத்தில் கிட்டத்தட்ட 29வது ஸ்லோகம் வரை நாம் பார்த்தோம். இதில் பகவான் ஃபோக்கஸ் பண்ணுறது, கூற வர்ற கருத்து நிதித்தியாசனத்தை பற்றி இதில் கூறுகின்றார். பகவான் நிதித்தியாசனத்தை ஆத்ம தியானம் செய்தவனுடைய மனநிலையை பற்றி பகவான் கூறுகின்றார். ஆத்ம நிதித்தியாசனம், ஆத்மாவை உணர்ந்து குருமுகமாக ஆத்ம தத்துவத்தை விசாரம் செய்து, குருமுகமாக ஆத்ம தத்துவத்தை விசாரம் செய்து அந்த ஆத்மஸ்வரூபமாக தன்னை பார்ப்பவன், தன்னையே ஆத்மாவாக பார்ப்பவன். அப்போ உடல் மனம் என்ற நம்ம சாமிஜி சொல்வார், யூ ஹேவ் எ பாடி பட் யூ ஆர் நாட் எ பாடி அப்படிம்பார். பி சேஞ்சலஸ், டூ சேஞ்ச், என்ஜாய் சேஞ்ச் அப்படிம்பார். நம்ம உடலை நான் வைத்திருக்கின்றேன், விவகாரத்திற்காக நான் உடல் மனதை பயன்படுத்துகின்றேன். ஆனால் உண்மையில் நான் ஆத்மஸ்வரூபம் என்று அந்த ஆத்ம சிந்தனையில் இருத்தல், அது சச்சித் ஆனந்த ஸ்வரூபகன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம சகுண பிரம்ம ஆத்ம தியானம்னா என்ன நினச்சிடக்கூடாது. எப்படி நம்ம சகுண பிரம்மத்தை, சகுணப்பிரமனா முருகனையோ இல்லை அம்பாளையோ இல்லை சிவபெருமானையோ வழிபடுகின்றோமோ, அதுபோல் இந்த 6வது அத்தியாயத்தில் பகவான் ஃபோக்கஸ் பண்ணுறது தியான யோகத்தில் ஆத்ம தரிசன தியானம். ரொம்ப ஹைலைட்டில் பேசுகிறார். பிரம்மகீதைன்னு தமிழ் போக்கில் ஒன்று இருக்குது. எதை உணர்ந்தால் எல்லாத்தையும் உணர்ந்ததாகின்றதோ, எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகின்றதோ, எதை பார்த்தால் எல்லாவற்றையும் பார்த்ததாகின்றதோ அந்த பிரம்ம தத்துவத்தை நான் உனக்கு கூறுகின்றேன்னு சொல்கிறார். பிரம்மகீதையில் வேதானந்த மகாராஜ் சொல்கிறார். அது மாதிரி இன்னொன்று கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ ஆத்ம தியானத்தை செய்யாமல் வேறு எந்த தியானமும் செய்தாலும் அது குப்பை, அது பாபம்ங்கிறார். வேறு எந்த நீ கர்மங்களை கர்ம யோகமாக செய்தாலும், ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்தாலும், நீ ஆத்மாவை பற்றி தியானம் செய்யவில்லை என்றால் நீ என்ன செய்தாலும் அது நிறைவு வராது, என்ன செய்தாலும் அது பயனை தராதுன்னு சொல்கிறார். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கிறணும். அப்போ கர்மண்யவ அதிகாரஸ்தேன்னு சொன்னார். அப்போ இப்போ என்ன செய்தாலும் சொன்னார், எனக்கு கான்ட்ரடிக்ஷன் வரும். இப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், ஒரு விளம்பரம், ஒரு சர்ப்ப விளம்பரம் பண்ணும்போது வாஷிங் பவுடர் அது வரும். அந்த இடத்துல ஒரு சர்ப்ப துணியை முக்கின உடனே கருப்பாக இருக்கும். ஒரு சர்ப்பு ட்ரேடை காட்ட மாட்டான். அவங்களுடைய விலை விற்கிற ட்ரேடை முக்கினோடனே வெள்ளையாக வரும். அப்போ ஒன்றை நம்ம புகழ வேண்டும் என்றால் ஒன்றை நம்ம குறைக்க வேண்டும், ஒன்றை அதிகமாக சொல்கிறது படுத்த வேண்டும். அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்றால் ஒன்றை நாம் குறைக்க வேண்டும். நீ வந்தாத்தேப்பா சரி வரும், நீ வந்தாத்தே எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறோம். அப்போ மற்றவங்களாம் வந்தால் கரெக்டாக நடக்காதா? இல்லை அவர் ஒரு வேலை இல்லாட்டி கரெக்டாக நடக்காதுன்னு இல்லை, அவர் வந்தால் நல்லா நடக்கும், அவரை கூடிய மகிமையை சொல்வது. அது மாதிரி இந்த இடத்துல சில பேர் அளவு கடந்த ஒரு பக்தியினுடைய விளைவாக நீ சாஸ்திரத்தை நான் என்னுடைய இதயபூர்வமான நம்ம ஒரு சுவாமி சொல்கிறாரு, அதை நான் சொல்லக்கூடாது, பேரை சொல்ல விரும்பலை, நான் ரொம்ப விரும்புகிற ஆள். சாஸ்திரத்தை காரி துப்புவேன் அப்படிங்கிறார். யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாம் நம்ம ஆளுதே கிளவுறதே. ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, இதை சாஸ்திரத்தை காரிப்புன்னா என்ன அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஆனால் அதே பகவான் என்ன சொல்கிறாரு, எல்லா இடத்திலும் நான் காளியை பார்த்தேன் அப்படிங்கிறார்.
அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? அதை நம்ம எடுக்க மாட்டோம். எல்லா இடத்துலையும் காளியை பார்த்தேன், ஞானத்தினால காளியை வெட்டினேங்கிறத நம்ம எடுக்க மாட்டோம். நமக்கு எது நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை எடுப்போம். இப்போ சாஸ்திரத்தை உமிழ்ந்து துப்புவேன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த இடத்துல பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். பக்தி அவ்வளவு பெரியது. பக்தியை நம்ம எடுத்துக்கணும். பக்தியினுடைய மேன்மையை உயர்த்தி சொல்வதற்காக, பக்தியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி சொல்வதற்காக பகவான் சொல்கிறார். நம்ம ஜாக்கிரதையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் விசார சாகத்தில் அழகாக சொல்கிறாரு, பரமேஸ்வரனே அத்வைத தத்துவத்துக்கு மாறாக கூறினாலும் அந்த கருத்தானது நிராகரிக்கப்பட வேண்டும் சொல்கிறார். பரமேஸ்வரனே அத்வைதத்துக்கு கூறினா அப்போ மற்றவங்கள்லாம் என்ன? அதனால் எதுக்கு இப்போ என்ன? அப்போ எதோ ஃபோக்கஸ் பண்ணுறாரு? அப்போ எல்லாமே நிராகரிக்க வேண்டியதானா? இல்லை. இதனுடைய ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னால், சாஸ்திரத்தை பிரமாணம், சாஸ்திரத்துக்குத்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்னு சொல்கிறார். அது இந்த அப்படி அத்வைத தத்துவத்தை உணர்ந்தவன், இப்போ கதைக்கு வருவோம், அப்படி அத்வைத தத்துவத்தை உணர்ந்தவன். அதனால் நம்ம என்னதே பண்ணாலும் கான்சியஸ்னஸ், அத்வைதம், ஒன்லெஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். அத்வைத ஞானம் வராததுக்கு ஒரு முக்கியமான எதிரி துவைத வாசனை, துவைத விஸ்வாசம் அப்படிங்கிறாங்க. அத்வைதம் புரியாததுக்கு முக்கியமான தடை, பகை என்னன்னு சொன்னால், துவைதத்தை பற்றி மற்ற சித்தாந்தங்கள் கூறுகின்றதல்லவா, அதில் அளவு கடந்த விசுவாசமா. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், பூர்வகால சமஸ்காரம், அது நம்ம சொல்லணும். அதனால் இந்த இடத்துல இப்படி இப்படி ஞானத்தை அடைந்தவன் ஞானி என்று அழைக்கப்படுகின்றான். நம்ம 29வது ஸ்லோகத்தில் பார்ப்போம். தன்னை சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ச ஆத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா. அதே இந்த இதில் நான் சொன்னேன், யோக யுக்தாத்மான ஞான யோகத்தில் அல்லது ஞான யோகத்தில் யுக்தாத்மா யுஞ்சன் ஈடுபடுத்தி கொண்டு இருப்பவன் சொல்கிறார். நம்ம பொதுவாக என்ன வரும் இந்த இடத்துல பகவான் அர்த்தம் சொல்கிறார். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, சர்வபூதஸ்தம் ஆத்மானம். பொதுவாக நம்ம புரிகிறது என்ன நினைப்பாங்க, பொதுவாக இந்த இடத்துல யோகயுக்தாத்மானா தியான யோகத்தில் ஈடுபடுபவன், எல்லா இடத்துலையும் தமசரசனை பார்க்குறான்னு சொல்லி தியானத்தில் ஈடுபடுவோம்னு சொல்லி அப்படி சொல்லலை. தியானத்தில் ஈடுபடுவது ஓகே, பட் வாட் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் மெடிடேஷன்? எப்படி நீங்கள் அத்வைதம் போதிக்கலான்னு சொல்கிறீங்களா? இல்லை, சர்வபூதஸ்தக, ஸ்தகன்னா இருத்தல். எதில் இருத்தல்? ஆத்மானம், ஆத்மாவில் இருத்தல். ந அனாத்மானம், ந ஜபம், ந தியானம், ந இஷ்டதெய்வே, ந சிவே, ந பிரம்மே. எதில் இருக்கிறது? ஆத்மாவில் இருத்தல். அவ்வளோதான், ஆத்ம தத்துவத்தில் இருத்தல். சச்சித் ஆனந்த ஸ்வரூபக, எல்லா இடத்திலும் தன்னை எல்லா ஜீவராசிகளிடத்திலும் பார்க்கின்றான். ஆகாசவது, எப்படி ஆகாசம் எல்லா இடத்திலும் இருக்கின்றதோ அதுபோல, எப்படி சூரியன் கங்கையில் உதித்தாலும் பூம் நதிக்கரையில் உதித்தாலும் சூரியனுடைய பிரகாசம் பாதிக்கப்படுவதில்லை. அது மாதிரி இந்த மனம் செய்கின்ற விருப்பு வெறுப்புக்கெல்லாம், உடல் செய்கின்ற விருப்பு வெறுப்புக்கெல்லாம் அதை இயக்குகின்ற சூரியனைப் போல. சூரியனால் எல்லாம் இயங்குது, ஆனால் அது மாசுபடுவதில்லை, அதை வெட்ட முடியாது. நயனம் சிஞ்சந்தி சஸ்திராணி நயனம் தகதி பாவக நகந்தி அந்நியமானே சரீரேங்கிறார். மாதிரி ஈக்ஷதே, இப்படி பார்ப்பவன். எப்படி பார்ப்பவன்? சர்வபூதானிச்ச ஆத்மனி, எல்லா தன்னிடத்தில். ஆத்மனின்னு அந்த இடத்துல தன்னிடத்தில், இந்த இடத்துல ஆத்மனிங்கிறது சச்சித் ஆனந்த ஸ்வரூபத்தை குறிக்கும். சில இடங்களில் பகவான் உடல் மனதை ஃபோக்கஸ் பண்ணுவார். இந்த இடத்துல சச்சிதானந்த ஸ்வரூபத்தை குறிக்கும். சர்வத்திர சமதர்சனக, எல்லா இடத்திலும் அந்த ஆத்மாவை, அந்த அதிஷ்டானத்தையே பார்ப்பவன். நேற்று உதாரணம் சொன்னில்ல, எல்லா இடத்திலும் அந்த நீரையே பார்ப்பவன். சமுத்திரத்தில் என்ன இருக்குது, அலைகளில் என்ன இருக்குது, நுரையில் என்ன இருக்குது,
சின்ன அலைகளில் என்ன இருக்குது, பெரிய அலைகளில் என்ன இருக்குது, எல்லாத்துலையும் அதிஷ்டானம் எது? தண்ணீர். அந்த தண்ணீர் தான் அலையாகவும், சின்ன அலையாகவும், பெரிய அலையாகவும், சூறாவளி அலையாகவும், கடலாகவும் உள்ளே இருப்பது அந்த நீர் தான். அது மாதிரி இந்த இடத்துல எல்லாருடைய மனம் உடலிலும், எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அந்த ஆத்ம தத்துவத்தில் தான் நீங்குகின்றன. அப்போ மற்ற ஜீவராசிகள், மனிதனை தவிர மற்ற ஜீவராசிகளுக்கு ஐந்தறிவுனா அதனுடைய மனம் அப்படி இருக்கின்றது. அந்தந்த உடலினுடைய மனதை பொறுத்து, உடலை பொறுத்து அது மாறுபடும். அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும். எல்லா இடத்துலையும் கான்சியஸ்னஸ் இருக்குது. அது எப்பொழுதுமே அது அழியாது. நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். எல்லா பானைகளிலும் மண்ணை பார்ப்பவன். அது மாதிரி இந்த இடத்துல இந்த உதாரணத்தோடு விட்டுறக்கூடாது. சாமி சொல்லுவார், கீதையில் அவங்க சொல்கிறாங்க, தத்துவபோதத்தில் இவங்க சொல்கிறாங்க, இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படிம்பார். கடைசியில் நீ என்ன சொல்கிற அப்படிம்பாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் படிக்கணும், எல்லாத்தையும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம எதை தெரிந்தோமோ, எதை அறிந்தோமோ அதை ஸ்ட்ரிக்டாக பின்பற்றினாலே போதும். எப்படி நகைகளில் தங்கத்தில் நகையானது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதோ அதுபோல இந்த உடல் மனமானது ஆத்ம தத்துவத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. எதுபோல? ரஜ்ஜு சர்ப்பவது அப்படிங்கிறார். கயிறு பாம்பு போல எல்லாம் ஏற்று வைக்கப்பட்டிருக்கின்ற ஈக்ஷதே பார்ப்பவன். யோக யுக்தாத்மா. யோகன்னு அந்த இடத்துல தத்துவ ஞானத்தில் நிலை பெற்று இருப்பவன், நிதித்தியாசனத்தில் நிலை பெற்று இருப்பவன், உறுதியான ஞானத்தில் நிலை பெற்று இருப்பவன். உறுதியான ஞானத்தில் நிலை பெற்று இருக்குன்னு சொன்னால் தியான காலத்தில் அப்படியே ஒரு நிமிர்ந்து நிலை பெற்று இருக்கிறதா? அது மட்டுமல்ல, எந்த விஷயங்களிலும் தாக்கப்படாதவன். சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆபாக ஆயினக நித்யா. ஆபக வரும் போகும், அதை பற்றி நீ கவலைப்படாத. யாரு கவலைப்பட மாட்டா? பண்டிதாக அனுசோசந்தி. இதை பற்றி அசோச்சா அனுசோசத்துவம் பிரஜாவாதாம்ச பாஷதே. கதாசோன அகதாசும்ச ந அனுசோச்சந்தி பண்டிதாக. பண்டிதர்கள் வருவதை பற்றியும் போவதை பற்றியும் உயிரோடு இருப்பதை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். தோல்விகளை பற்றியும் வெற்றிகளை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். மனசுக்குள்ள ஒரு கவலை இருந்தாலும் அது நம்ம துயரம்னு வந்தால் நாம் துள்ளி எழுந்திருக்க வேண்டும். துள்ளி எழுந்திருக்கணும். மனம் தளரக்கூடாது. நம்ம அண்ணாமலை மாதிரி நேற்று சொன்னார்ல, நான் பேச்சு வருவோம், அந்த நம்பிக்கை. அது மாதிரி நம்ம ஆளுக மாதிரி ரொம்ப தைரியமாக இருக்கணும். ஒரு பிரயோஜனமும் இல்லை. எத்தனை எம்பி சீட்டு வந்தாலும் அங்கே போய் மாம்பழம் சாப்பிட்டு டீ காப்பி, இங்கேருந்து ஃப்ளைட்டில் போய் 40 சீட்டு எடுத்தாலும் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போய் அங்கே போய் டீயை வடையை சாப்பிட்டு வர வேண்டியதே. மாமியா மருமக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதே. ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று நம்ம சில இது சொல்கிறாங்க. சரி, அது மாதிரி இந்த இடத்த அது இருக்கட்டும். இந்த இடத்துல உடல் மனமானது எல்லாமே சர்வபூதஸ்தம். இந்த இடத்துல எல்லாரும் சமமாக பார்க்குறான்னு சொன்னால் அவங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி பழகுவான். அதாவது ஆத்ம தத்துவத்தில் அவன் சமமாக இருப்பான். ஆழ் மனதில் அவனுக்கு எந்த விதமான விருப்பு வெறுப்பும் கோபதாமும் இருக்காது. வெளியே கோபமாக இருந்தாலும் அவனுடைய ஆழ் மனதில் கோபதாம் இருக்காது. அதனால் இந்த சுலோகத்தினுடைய சாரம், யோகத்தில் ஒருமுகப்பட்ட மனதை உடையவன், அதாவது எல்லா இடத்திலும் அந்த அகம் பிரம்மாஸ்மி முதலிய பிரம்ம தத்துவத்தை உடையவனும் ஆனவன், சர்வத்திர சமதர்சனக சர்வபூதஸ்தம், எல்லா உயிர்களிலும் உறைபவனாக, தானே எல்லா உயிர்களிலும் உறைபவனாக அந்த ஆத்மாவை எல்லா உயிர்களிலும் தன்னிடத்தில் பார்க்கின்றான். அதாவது மற்றவர்களை பார்க்கும் பொழுதும் அந்த ஆத்மா தத்துவத்தையே பார்ப்பவன்.
தன்னை பார்க்கும் பொழுதும் அந்த ஆத்ம தரிசனத்தையே பார்ப்பவர் என்று பகவான் கூறுகின்றார். 30வது ஸ்லோகத்தை படித்து விளக்கம் நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். 30வது ஸ்லோகம். யோமாம் பஷ்யதி சர்வத்ர யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் சமயி பஷ்யதி சர்வம் சமயி பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி சச்சமே ந பிரணஷ்யதி. மீண்டும் பகவான் ஆத்ம தரிசனத்தை கூறுகின்றார். அல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈச தரிசனமும் ஆத்ம தரிசனமும் பிரம்ம தரிசனமும் சிவ தரிசனமும் அம்பாள் தரிசனமும் முருக தரிசனமும் ஒன்றுதான், எல்லாமே ஒன்றுதான். சாமி சொல்லுவாங்க, எவ்ரிதிங் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் பரமேஸ்வரா ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு பை ஈஸ்வரா அப்படின்றார். அதனால் ஈசனை பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே. அந்த ஆனந்தம்ங்கிற ஆத்மஸ்வரூபத்தை குறிக்கின்றது. அதனால் ஆத்மாவை பார்ப்பதும் இறைவனை பார்ப்பதும் ஒன்றுதான். நான் எல்லா இடத்திலும் காளியை பார்த்தேன்னா ஒன்றுதான், எல்லா இடத்திலும் ஆத்மாவை பார்த்தேனும் ஒன்றுதான். காக்கை சிறையினிலே நந்தலாலா உந்தன் கருமை நிறம் தோன்றுதையா நந்தலாலா. அதனால் எந்த மனதில் நம்ம தாய்மானவர் சொன்ன மாதிரி வேண்டா விருப்பும் வெறுப்பும் இந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்று அறிவாகி இருந்துகொள் நெஞ்சே மனமே. நெஞ்சேனா அதான் மனமே, அறிவுடன் நீ செயல்படு. பகவானே சொல், ராகத்வேஷோ ஹி பரிவந்தினோ, விருப்பு வெறுப்பு எதிரி, அதை விட்டு விடுங்கிறார். எதனால் வருது? காமேச குரோதயேச ரஜோகுண சமுத்பவக என்று பகவான் கூறுகின்றார். இந்த சுலோகத்தினுடைய 30வது சுலோகத்தினுடைய சாரம், எல்லா இடத்திலும் ஆத்மஸ்வரூபமாகவே அவன் பார்க்கின்றான். அது மட்டுமல்ல, மகி என்னிடத்திலும் அந்த ஆத்மஸ்வரூபமாகவே அவன் பார்க்கின்றான். தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி தசமே ந பிரணஷ்யதி. இப்படி பார்ப்பவன் என்னிடத்தில் எவனும் யாரும் வேறுபட்டு இல்லை, நானும் அவரும் ஒன்று என்று பகவான் கூறுகின்றார். இப்படி யார் பார்க்கிறார்களோ, சுலோகத்தினுடைய சாரம், எவன் சர்வத்திர எல்லா இடத்திலும் மாம் என்னை பஷ்யதி பார்க்கின்றானோ. இந்த இடத்துல பகவான் எல்லா இடத்திலும் என்னை பார்க்கிறான